ஸோ இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு இயல் 2லேருந்து திருக்குறள் பகுதியில 2 திருக்குறள்கள் பார்க்க போறோம். அந்த 2 திருக்குறள்லயும் என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ இப்போ 2வது திருக்குறள் பாருங்க. "சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி." இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தராசு தன்னுடைய எடையை எவ்வளோ பொருள் வச்சாலும் எடையை சரியாக காமிக்கும். அதே போல் சான்றோருக்கு அழகு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடுநிலை தவறாம சரியா செயல்படணும். ஓகேங்களா? இந்த இடத்துல தராசை சான்றோருக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது போல, தராசை போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல திருக்குறள்லயே போல அப்படின்ற உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இது உவமையணி. 3வது குறள் பாருங்க. "வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று." அதாவது மனதை அடக்காதவங்களை புலியின் தோலை போர்த்திய பசு பயிரை மேய்ந்தது போன்று. அதாவது புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்ற ஒண்ணு இல்லை. அப்ப இல்லாத ஒண்ண இருக்கிறத கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அது இல்பொருள் உவமையணி.